வெல்கம் டு மில்லினியம் தமிழ் அகாடமி. இந்த வீடியோவில் இந்திய ரயில்வே துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலை வெளியாக இருக்குது. ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷார்ட் நோட்டீஸில் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி அப்படின்ற பதவிக்கு தான் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஸோ இதுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைனில் போர்ட்டல் ஓப்பன் ஆகிற டேட் எப்போ, க்ளோஸ் ஆகிற டேட் எப்போ, இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி அப்படின்ற அந்த பதவிக்கு தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஷார்ட் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நமக்கு ஆனுவல் பிளானர் அப்படின்றது வந்து ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த என்னென்ன பதவி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனு. இந்த ஷார்ட் நோட்டீஸ் அப்படிங்கிறது அடுத்து நமக்கு வந்து எந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது. இந்த ஏஎல்பி அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு அடுத்த மாதம் வந்து நமக்கு ஆன்லைனில் பப்ளிஷ் ஆகி அப்ளை பண்ணுற அந்த ப்ராசஸ் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ அது பற்றின இன்டிமேஷன் தான் இந்த ஷார்ட் நோட்டீஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த பதவிக்கு வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The last date of submission of online application 14/6/2026. ஸோ கடைசி தேதி 14/6/2026 வரைக்கும் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஆரம்பமாகிற டேட், ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 15/5/2026. ஸோ நமக்கு இப்போ வந்து மார்ச் மாதம் 3ஆம் மாதம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இந்த ஷார்ட் நோட்டீஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து அந்த ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இதுக்கு வந்து மொத்தம் 11,127 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 11,127 வேகன்சிஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு ரயில்வேக்கும் தனித்தனியாக நம்ம வந்து வேகன்சிஸ் என்ன அப்படிங்கிறத அந்த ப்ராப்பரான நமக்கு வந்து ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வெளியாகும். அதில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா அகமதாபாத், அஜ்மீர், பெங்களூரு, சென்னை, கோரக்பூர், கவுஹாத்தி. ஸோ அதாவது ஒவ்வொரு ரயில்வேக்கும் தனித்தனி மண்டலங்கள் அப்படின்றது இருக்குது. இந்தியா பூரா வந்து பல்வேறு ரயில்வே மண்டலங்கள் இருக்குது. உதாரணமாக ஆர்ஆர்பி, அதாவது சதர்ன் ரயில்வே அப்படிங்கிறது வந்து சென்னை வந்து தலைமையிடம். கோரக்பூர் அப்படிங்கிறது வந்து அது ஒரு குறிப்பிட்ட ரயில்வே மண்டலத்துக்கு தலைமையிடம். ஸோ இதே மாதிரி வந்துட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரயில்வேயும் ரயில்வே மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த ஒவ்வொரு ரயில்வே மண்டலத்திலையும் இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து நமக்கு 11,127 வேகன்சிஸ் அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து அந்த ப்ராப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன்லைனில் பப்ளிஷ் ஆகும்போது, அதாவது டீட்டெயில்டு சென்னுன்னு சொல்லுவாங்க, சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ். ஸோ அந்த டீட்டெயில்டு சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸில் எந்த ரயில்வேக்கு எவ்வளோ வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ண விரும்புகிறோம் அப்படின்னும் போது ஆர்ஆர்பி சென்னை, அதாவது சதர்ன் ரயில்வேக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அல்லது பெங்களூர், நமக்கு பக்கத்துலேயே இருக்கிறது பெங்களூர். ஸோ பெங்களூருக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த ரயில்வேக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த நியரஸ்ட்டு ரயில்வேக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஒட்டுமொத்தமாக 11,127 வேகன்சிஸ் வந்து நமக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. ஓகே, வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ வந்து கம்யூனிட்டி வைஸ் ஒரு சில வயது வரம்பு தளர்வு அப்படின்றது நமக்கு இருக்கும். ஸோ அந்த தகவலையும் நம்ம வந்துட்டு டீட்டெயில்டு சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸில் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இதுக்கு இனிஷியல் பே அப்படிங்கிறது வந்து 19,900. ஸோ இது வந்து பேசிக் பே. ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து அலவன்ஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய அலவன்சஸ் வந்து ரயில்வே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து அது பல்வேறு விதமான அலவன்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பேசிக் சேலரி அப்படின்றது வந்து அடிப்படை சம்பளம். அந்த அலவன்சஸ் எல்லாம் சேர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு நல்ல ஒரு 50,000 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆரம்பத்திலே வந்து சம்பளம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சீனியாரிட்டி வர வர தான் அனுபவம் வர வர உங்களுக்கு வந்து அந்த இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு நிரந்தரமான வேலை இது. ஓகே, கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு வெரிஃபை தர் பிரைமரி டீட்டெயில்ஸ் யூசிங் ஆதார் டியூரிங் ஃபில்லிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இன் ஆர்டர் டு அவாய்ட் இன்கன்வீனியன்ஸ் டிலே டியூ டு ஸ்பெஷல் டிலேடு செக்யூரிட்டி ஸ்க்ரூட்டினிட்டி அட் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஃபார் நான் ஆதார் வெரிஃபைடு அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஆதாரை வெரிஃபை பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஆதார் வெரிஃபைடு அப்ளிகேஷனாக இருந்தது அப்படின்னா ஸோ உங்களுடைய தகவல்களை சரி பார்க்குறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதை வந்து நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஆதாரை வெரிஃபை பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஐடென்டிட்டியை எந்த ஸ்டேஜில் அவங்க வெரிஃபை பண்ணணும் அப்படின்னாலும்
உங்கள் ஆதாரை லிங்க் பண்ணி உங்களுடைய பயோமெட்ரிக் ஆகட்டும் எதுனாலும் ஈஸியாக ரொம்ப வெரிஃபை பண்ணி அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போக முடியும். In order to achieve successful verification using Aadhaar, name, date, birth in Aadhaar shall be updated to match 100% with the full name and date of birth available in 10th class pass certificate. ஓகே, இது எதுக்கு அந்த நோட்டீஸில் முக்கியமாக கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் ஏதாவது நீங்கள் சரி பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா இந்த இடைப்பட்ட 1 மாத காலத்தில் 2 மாத காலத்தில் நீங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்து மெயினாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த ஆதாரில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் இருக்க எல்லா தகவலோட மேட்ச் ஆகி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய பேர் வந்து ஒரு ஸ்பெல்லிங் மாதிரி இருக்குது, ஆதாரில் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுடைய அந்த ஐடென்டிட்டி வந்து மாறுதுன்ற அடிப்படையில் உங்களுக்கு விண்ணப்பம் நிராகரிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து உங்கள் 10th சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் ஆதாரில் வந்து நீங்கள் வந்து சரியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அதை வந்து நீங்கள் உடனடியாக அப்டேட் பண்ணிடுங்க. சிமிலர்லி ஆதார்ஸ் நீட்ஸ் டு பி அப்டேட்டட் வித் த லேட்டஸ்ட் ஃபோட்டோ அண்ட் லேட்டஸ்ட் பயோமெட்ரிக்ஸ். ஸோ உங்களுடைய ஆதார் வந்து லேட்டஸ்ட் ஃபோட்டோ, பயோமெட்ரிக் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. ஓகே, இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் பண்ணிடுங்க அப்படின்றத மெயினாக சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுடைய அடையாளத்தை சரி பார்க்குறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. Notification is purely indicative in nature, issued to solve solely for the purpose of keeping prospective candidates informed about the forthcoming sun and to be in readiness with necessary certificates and documents required for applying. ஓகே, நான் சொன்னதாக இருக்கணும். நீங்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய சான்றிதழை சரி பார்த்து வச்சுக்கிறது, அனைத்து விதமான தகவல்களையும் நீங்கள் சரி பார்த்துட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்காக உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிறதுக்காக தான் இந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஓகே ஓகே ஸோ இது இப்போ இந்த வேலைக்கு தயார் பண்ண அதாவது இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா இது தொடர்பான தகவல்களை வந்து முழுமையாக சரி பார்த்து நீங்கள் வந்து தயார் நிலையில் இருந்துக்கோங்க. ஸோ அடுத்த கட்டமாக வந்து நமக்கு டீட்டெயில்டு சென் வந்து நமக்கு வெளியாகும். ஸோ டீட்டெயில்டு சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் வந்து வெளியாகும் போது நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு மெயினாக இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு 15/5/2026 நமக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். 14/6/2026 ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த டீட்டெயில் ரொம்ப முக்கியமானது. அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற வாய்ப்பு இருக்குது. 11,127 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக் சேலரி வந்து 19,900. ஸோ இந்த தகவல்களை சரி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ண வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஆதார் கார்டு வெரிஃபிகேஷனு ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி வைங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வரும்போது அது பற்றின அப்டேட்டும் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.